ஏஞ்சல்ஸ் வந்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க பேரு ராஜா. Hi, I'm Devashni. Hi, I'm Radhika. Hi. Hi. Halfboil Challenge பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். அதுக்கு kanninmaniyae ரொம்ப தேங்க்ஸ். இந்த Halfboil Challengeலாம் ஒண்ணுமே இல்லைங்க எங்களுக்கு. அது ரொம்ப சிம்பிள். இந்த 5 முட்டையை 5 நிமிஷத்துல போடணுமா, அவ்வளோதாங்க. என்னங்க ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, எனக்குலாம் 5 நிமிஷம் தேவையே இல்லைங்க. எனக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும் இந்த Halfboil போடுறது. உனக்கு தோசை ஊற்ற தெரியுமா? எனக்கு தோசை சுட தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு Halfboil Challengeல ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. 2 நிமிஷத்துல நானும் போட்டுருவேன். நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். இது என்ன ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க? அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அந்த Halfboil உடையாம போடணுமாங்க. அப்படி உடைச்சோம் அப்படின்னா அந்த இஞ்சி ஜூஸை குடிக்கணுமாங்க. kanninmaniyae சேனலை ரொம்ப லைக் பண்ணுறவங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போ Halfboil சாப்பிட்றதுக்காண்டி நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விமல். ஹாய். இவங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம சேனல்ல நீங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மோஸ்ட்லி பார்க்குறது அந்த சேனலில் போகிற எல்லா ஃபுட் வீடியோஸும் பார்ப்பேன். வீடியோவில் பார்த்தோம்னா அப்படின்னா இந்த குட்டீஸ் சமைக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதில் இந்த குட்டீஸ் மட்டன் பிரியாணி, ஜெய்ஸ்பீக்கா பாப்பாவே மட்டன் பிரியாணி செய்வாங்க. அந்த மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும். நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். அந்த மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும். ஹாய் ஜெய்ஸ்பீக்கா, நீங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க? அப்படியா? சரி ஓகே. நம்ம kanninmaniyae சேனல்ல 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். ஹாய் கேர்ள்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? Halfboil Challenge பண்ண போறோம். Halfboil Challengeல எப்படி? இந்த 5 நிமிஷத்துல 5 முட்டை போடணும். அதுதான் எங்களோட சேலஞ்ச். ஓ, அப்போ அந்த 5 நிமிஷத்துல அந்த 5 முட்டையும் உடையாம எடுத்து கொடுக்க போறீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். ஓகே, அப்படி உடைச்சீங்க அப்படினா உங்களுக்கு என்ன? ஒரு ஷார்ட்ஸ் நாங்க இஞ்சி ஜூஸ் குடிக்க போறோம். வெல் டன். ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சை நான் பண்ண போறேன். இந்த முட்டை உடஞ்சி போச்சு நான் போட்டப்போ. ஸோ என்னோட டேர் இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கணும். ஸோ நான் இதை குடிக்கிறேன். இப்போ நான் அடுத்த முட்டை போட போறேன். இந்த முட்டை சூப்பராக வந்திருக்கு.
இந்த முட்டை சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் முட்டை போடுறேன். ஸோ இந்த முட்டையும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த 5 மினிட்ஸில் என்னால் 4 ஆஃப் பாயில் தான் போட முடிஞ்சது. அதில் 2 ஆஃப் பாயில் உடஞ்சி போச்சு. 2 தான் கரெக்டாக வந்திருக்கு. பார்க்கலாம் திவாஷினி எத்தனை ஆஃப் பாயில் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த முட்டை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன்.
குடிச்சு டேர் பண்ணு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீ டேர் பண்ணல. இல்லை பண்ணிருச்சு. ஆனால் ஃபுல்லாக குடிக்கணும். பாதியோட குடிச்சு கீழே கொண்டு கொடு. உடையாத மாதிரி தான் இருக்கு, ஆனால் உடைஞ்சிருச்சு. என்ன பண்றது? டைம் அப். நான் ஆஃப் பாயில் போடுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இதோட கஷ்டம். இந்த ஆஃப் பாயில் போடுறதோட கஷ்டம். 5 மினிட்ஸில் நான் வந்து 4 ஆஃப் பாயில் போட்டேன். அதில் 2 தான் நல்லா வந்திருக்கு. அதனால நான் 2 தடவை இஞ்சி ஜூஸ் குடித்தேன். பரவாயில்ல, கொரோனாக்கு இஞ்சி ஜூஸ் ரொம்ப நல்லது தான். நானும் 4 போட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு 2 தான் ஒழுங்காக வந்திருக்கு. நான் 2 தடவை ஷார்ட்ஸ் இஞ்சி ஜூஸ் குடித்தேன். நாங்கள் 2 பேர் போட்டதில் எந்த ஆஃப் பாயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டே ஆகணுமா? சாப்பிட்டே ஆகணுமா? ஃபஸ்ட் ஆஃப் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கீழே கறி பிடிச்சிருச்சு. செகண்ட் ஆஃப் ஆயில் ஆக்சுவலாக வந்துட்டு இது ரெட் கலர் வந்துட்டு திவாஷினியோட இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த திவாஷினி போட்ட ஆம்லேட்டில் ஆஃப் ஆயிலில் வந்துட்டு என்னாச்சுன்னா 4 போட்டிருக்காங்க மொத்தம். 4ல் 1 நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். அந்த 1லேயும் வந்துட்டு லைட்டாக கறி பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு 2வதாக ஒரு உடையாத முட்டை இருக்குதுன்னு எடுத்தேன். அது கீழே உடஞ்சிருக்கு, அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க போல். ஸோ இதுவும் உடஞ்சி தான் இருக்குது. நீங்களும் என் கூட சாப்பிடுங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாப்பா வந்தா பார்க்க சின்னதாக இருக்குது, சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக சாப்பிடலாம். கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஃப்ளேவர் கம்மியான மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. நம்ம ஒன்று பண்ணலாம். நீங்கள் இதை உடையாமல் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பண்ணுங்க, நீங்களே டேஸ்ட் பண்ணுங்க. இல்லைங்க அப்படி இல்லைங்க, நான் சொல்லித்தரேன். முதல்ல இப்படி எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டு
அவ்வளவுதான். Dare completed. எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஆஃப் பாயில் சேலஞ்சை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கனிமணி சேனல்ல தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.